இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறானோ அதுவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது இங்கே அஞ்சி மிரண்டு போய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அவருடைய வசனத்தின்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதை குறித்து இங்கே பயப்படுதல் என்கிற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்றால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது, பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்வது. அந்த பரலோக ராஜ்யத்தை அடைந்தவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறவன் திருப்தியாய் வாழ்வான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, மனதிலே சமாதானம் இல்லை, தன்னில் உள்ள பொருட்களிலே திருப்தி இல்லை, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களில் திருப்தி இல்லை, தனக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தில் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும்போது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கொடுத்தாலும் கூட அவர்கள் கேட்டதை கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், வஸ்திரங்கள் பழசாகாதபடி காத்து கொண்டார், செருப்பு தேயாதபடி சுமந்து சென்றார். ஆனாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் தெய்வ பயம் இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ பயம் நமக்குள்ளே இருப்போமானால் நாம் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்னை சரியாக நடத்துகிறார். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்கிறவன் முறுமுறுக்கிறவனாய் இருக்க மாட்டான். தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மன திருப்தியோடு வாழ்க்கையில் வாழ்வான். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள் நம் வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? கொந்தளிப்பை அமர்த்துகிற கர்த்தர், அமைதிப்படுத்துகிற கர்த்தர். யாருக்கு? அவருக்கு பயந்து தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள். தாவீது சொல்கிறான் அல்லவோ, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு போதும். இதுதான் தெய்வ பயம், இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவர் எனக்கு காண்பிக்கிற பாதை எனக்கு போதும். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தேவன் மேல் வைத்திருக்கிற முழு நம்பிக்கை அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் வழி நடத்துவார். இந்த சார்தலுக்கு பேர் தான், இந்த சார்ந்திருந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர் தான் கர்த்தருக்கு பயப்படுதல்.
ஒரு பொல்லாத மனுஷனை பார்த்து பயப்படுவதைப் போல அல்ல, ஒரு அன்பின் அடிப்படையில் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, சங்கீதம் 97:10 சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, தீமையை வெறுத்து, ஏனென்றால் நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.